உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? ஹவுஸ் ஆஃப் த டிராகனோட போன சீசன்ல மன்னர் விசேரிஸ் இறக்கும் போது தனக்கு அப்புறம் ரெனேராவோட மகன் ஏகான் தான் வாரிசா வரணும்னு சொல்லிட்டு செத்து போறாரு. ஆனா அவரு சொன்னது தன்னோட மகன் ஏகான்னு நினைச்சுக்கிட்டு ஆலிசன் வெற்றி கொண்ட ஏகானோட கிரீடத்தை வச்சு ஏகானுக்கு அறக்க பறக்க கிங்ஸ் லேண்டிங்ல முடிசூட்டி வச்சிடறா. ஆனா அது செல்லாதுன்னு சொன்ன ரெனேரா அப்பா விசேரிஸோட கிரீடத்தை வச்சு அரசியா டிராகன் ஸ்டோன்ல முடிசூட்டிக்கிறா. இதனால டிராகன் வம்சத்துக்குள்ளேயே அரியணைக்கான ஆட்டம் ஆரம்பிக்குது. ரெனேராவோட கருப்பு அணியும் ஆலிசனோட பச்சை அணியும் தங்களோட பலத்தை பெருக்கிக்கிறதுக்கு ஒவ்வொரு ராஜ்யமா போய் தங்களுக்கு ஆதரவு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ரெனேராவோட இரண்டாவது மகன் லுகாரிஸ் ஸ்ட்ராம்லாண்ட் ஆள்ற பராத்தின் வம்சத்தோட ஆதரவை கேட்கறதுக்காக அவங்களோட கோட்டையான ஸ்ட்ராம் செண்டுக்கு போறான். ஆனா அவனுக்கு முன்னாடி அங்க வந்து ஆலிசனோட மகன் ஏமான் அவங்களோட ஆதரவை பெற்றுறான். சரின்னு லுகாரிஸ் அங்க இருந்து அமைதியா கிளம்ப தன்னோட ஒரு கண்ணை புடுங்கினதுக்காக ஏமான் அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்க பாக்குறான். ஆனா அவனோட விளையாட்டு வினையாகி அவனோட டிராகன் வேகார் லுகாரிஸையும் அவனோட டிராகன் அராக்ஸையும் துண்டு துண்டாக்கிடுது. இந்த சம்பவத்தால டிராகன் வம்சத்துக்குள்ள ஏற்பட்ட அரியணை ஆட்டம் தீரா பகையா மாறிடுது. இப்படி டிராகன் வம்சத்துக்குள்ள ஏற்பட்ட பகை எப்படி டிராகன் இனத்தை அழிக்க போதுங்கிற கதையை தான் ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 2ல பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கதையோட ஆரம்பத்துல ஸ்டார்க் வம்சம் ஆண்டுகிட்டு இருக்கிற விண்டர்ஃபெல்ல காட்டுறாங்க. விண்டர்ஃபெல்ல ஒரு வழக்கம் இருக்குங்க. ஒரு பையில கூழாங்கற்களை போட்டு எடுத்துட்டு வருவாங்க. அந்த பையில இருக்கிற கூழாங்கற்களை ஸ்டார்க் வம்சத்தோட இளவரசர்கள் ஒவ்வொருத்தரா எடுக்கணும். அப்படி எடுக்கிறவங்கல யாருக்கு கருப்பு நிற கல் வருதோ அவங்க ஒட்டுமொத்த வெஸ்டரோஸையும் நடமாடும் மென்பிணங்கள் கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற சுவருக்கு இரவு காவலர்களா போகணும். இப்படிப்பட்ட சுவரை பாதுகாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டார்க் வம்சத்தோட இப்போதைய அரசன் தான் இந்த கிரீகன் ஸ்டார்க். வெஸ்டரோஸை வெற்றி கொண்ட ஏகான் படையெடுத்து வந்தப்போ விண்டர்ஃபெல் ஆண்டுகிட்டு இருந்த டாரன் ஸ்டார்க் மற்ற ராஜ்யங்கள் மாதிரி தன்னோட வீரர்களை டிராகன்ஸுக்கு பலி கொடுக்க விரும்பல. அதனால வெற்றி கொண்ட ஏகான் முன்னாடி மண்டிட்டு அவனை பேரரசனா ஏத்துக்கிட்டாரு. வெற்றி கொண்ட ஏகானை பத்தின கதையெல்லாம் ஏற்கனவே நம்மளோட முதல் சேனல்ல போட்டிருக்கோங்க. நீங்க இன்னும் அந்த கதைகளை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அப்பதான் அந்த கதைகள் உங்களுக்கு நல்லா புரியும். டாரன் ஸ்டார்க் வெற்றி கொண்ட ஏகான பேரரசனா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இத்தனை தலைமுறைகளா ஸ்டார்க் வம்சம் ஏகானோட உண்மையான வாரிசுகளுக்கு விசுவாசிகளா இருக்காங்க. அதனால இப்போ நடக்கிற அரியணை ஆட்டத்திலையும் கருப்பணிக்கு தான் ஸ்டார்க் வம்சம் ஆதரவு தரணும்னு கேட்கறதுக்காக ரெனேராவோட மூத்த மகன் ஜெக்காரிஸ் கிரீகன் ஸ்டார்க்க பார்க்கறதுக்காக வரான். என்னோட முன்னோர்கள் மாதிரியே நானும் முறையான வாரிசுக்கு தான் பக்கபலமா இருப்பேன் அப்படின்னு சொன்ன கிரீகன் ஸ்டார்க் வடக்கர்களோட சார்பா 2000 வீரர்களை தரதா சொல்றான். அப்பதான் லூக் கொல்லப்பட்ட செய்தி கிரீகன் ஸ்டார்க்கு வருது. தன்னோட தம்பி இறந்ததை கேட்ட ஜெக்காரிஸ் அப்படியே ஆடி போயிடுறான். அதே நேரம் ரெனேராவோட மாமா கார்லேஸ் கப்பல்களை வச்சு டிராகன் ஸ்டோன்குள்ளேயும் ட்ரிஃப்ட் மார்க்குள்ளேயும் யாரும் ஊடுருவாம பார்த்துட்டு இருக்காரு. ரெனேராவோட அத்தை ரேனிஸ் அவங்களோட டிராகன் மேலிஸை வச்சு அந்த கப்பல்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா கடலையை சுத்தி சுத்தி வந்தவங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போலான்னு டிராகன் ஸ்டோனுக்கு வராங்களா? என் கூட வாக்கா, உன் பேரனை கொன்ன வேகாரையும் அந்த ஏமாண்டியும் போட்டு தள்ளிட்டு வருவோம் அப்படின்னு அவங்கள டேமான் கூப்பிடுறான். நீ இப்படி கிளம்புறத அரசி ரெனேராக்கு தெரியுமாடா தம்பி அப்படின்னு அத்தை கேட்க, எங்க அவளுக்கு அரசிங்கிற பொறுப்பு இருக்குங்கிறதையே மறந்துட்டு லூக்கோட உடலை என் கண்ணால பார்த்தாதான் என் மகன் இறந்துட்டான்னு நம்புவன்னு ஸ்ட்ராம் செண்டிய சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. ஏன்னா அவ லூக்க பெத்தவடா தம்பி. என்னோட மக இறந்துட்டான்னு சொன்னப்போ நான் கூட அவளோட பணத்தை பாக்குற வரைக்கும் அதை நம்பல. அதனால முதல்ல அவளை தேத்திக்கட்டும். அது வரைக்கும் சத்த சும்மா இரு. அக்கா, நான் உன்னை என் கூட வர சொல்லி கேட்கல, கட்டளை இடுறேன் அப்படின்னு டேமான் சொல்ல, ஆனையிட நீ உன்னை அரசலடா தம்பின்னு சொல்லிட்டு அத்தை போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ட்ரிஃப்ட் மார்க்ல பச்சை அணியினரால பாதிப்புக்குள்ளான கப்பல்களை சரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்வையிடுறதுக்காக கார்லிஸ் மாமா வராரு. இதோ இருக்கானே, இவனோட பேரு ஏலின் ஹல்ங்க. நம்ம மாமா கார்லிஸ்க்கும் மரல்டாங்கிற மாலுமிக்கும் தகாத முறையில பிறந்தவன். இவனுக்கு ஆடம்ங்கிற ஒரு சகோதரனும் இருக்காங்க. ஆலின் தான் சமீபத்துல நடந்த சண்டையப்போ மாமாவோட உயிரியை காப்பாத்திருப்பான் போல. அதனால மாமா அவனுக்கு நன்றி சொல்லி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கப்பல்களை சரி செய்ய சொல்றாரு. அப்ப அவர்கிட்ட ஒரு வாழை கொடுத்த ஆலின் இதை கொல்லன் கொடுக்க சொன்னதா சொல்றான். அதை பார்த்த மாமாக்கு ஒரு மாறி ஆயிடுது. ஏன்னா அது அவரோட வாரிசான லூக்குக்கு கொடுக்கறதுக்காக செய்ய சொல்லியிருக்காருங்க. அது வரத்துக்குள்ளேயே அவன் இறந்துட்டதால அவனை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதே நேரம் கிங்ஸ் லேண்டிங்ல கருப்பு அணியினரோட டிராகன் வந்தா அதை ஒரே அடி அடிச்சிடணும்னு வீரர்கள்லாம் டிராகன்களை வீழ்த்தக்கூடிய தேல் அம்புகளை தயாரா வச்சிருக்காங்க. அந்த வீரர்களை இரட்டையர்கள்ல ஒருத்தரான ஆரிக் தான் தலைமை தாங்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு டிராகன் கிங்ஸ் லேண்டிங்கை நோக்கி வரா மாதிரி இருக்குதா? சட்டு புட்டுன்னு எல்லாரும் அது பக்கம் அம்ப திருப்புறானுங்க. அப்பதான் அது ஏமாண்டோட டிராகன் வேகார்னு அவங்களுக்கு தெரியுது. பாயபுள்ள இப்பதாங்க கிங்ஸ் லேண்டிங்க்கு திரும்ப வந்து சேர்றான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அரசனோட ஆலோசனை கூட்டம் ஆரம்பிக்க போது அதுக்கு தன்னோட மகன் குட்டி இளவரசன் ஜஹாரிஸை கூட்டிட்டு போறதுக்காக அரசன் ஏகான் அவனோட மனைவி ஹெலனாவோட அறைக்கு வரான். அங்க அந்த குட்டி இளவரசன் இல்ல. பாயபுள்ள இந்த
இந்த வயசுலயே படிக்கிறதுக்காக நூலகத்துக்கு போயிருக்கானாங்க. அவன் இப்பல இருந்தே என் கூட ஆலோசனை கூட்டத்துக்கு வந்தாதானே ஒரு நல்ல அரசனா எப்படி இருக்கிறதுன்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன ஏகான் அவன் அழைச்சிட்டு வரதுக்காக கிளம்புறான். அப்போ எலிகளால ஏதோ ஆபத்து வர போறதா ஹெலனா சொல்றா. எலிகளால ஆபத்தா? எலிகள்ல என்னமா ஆபத்து? சரி சரி, அந்த எலி பிடிக்கிறவன வர சொல்லுங்க அப்படின்னு ஏகான் சொல்லிட்டு போறான். போன சீசன் முழுக்க ஒழுக்கம்னு பத்தினி மாதிரியே பேசிட்டு இப்போ இந்த ஆலிசன் கிறிஸ்டன் கோல் கூட கள்ள தொடர்புல இருக்காங்க. இதுதான் கடைசின்னு ரொம்ப காலமா அவனை ஓட்டிட்டு இருக்கா. 2 பேருமா சேர்ந்து அரசனோட ஆலோசனை கூட்டத்துக்கு வராங்களா. ஏகானும் அந்த குட்டி இளவரசனை தூக்கிட்டு வரான். அந்த பொடி அங்க உட்காந்து பயங்கரமா சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கூட்டத்தை கவனிக்காம இந்த ஏகான் பைய வேற அதை ரசிச்சுட்டு இருக்கிறான். ஏப்பா மன்னா, கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா நம்மளோட அரசியல் நிலவரத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்ன ஓட்டவும், உங்க தம்பி ஏமான் ஸ்டாம்ஸ்லாண்ட் இளவரசியை கட்டிக்கிறேன்னு சொன்னதால பராத்தியன் வம்சம் நமக்கு ஆதரவா இருக்காங்க. அதோட என் ஒண்ணு விட்ட சகோதரனும் ஒரு படையை அழைச்சிக்கிட்டு ரிவர்லாண்ட்ஸை நோக்கி வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். சரி, நான் ரெனேராக்கு இரங்கல் கடிதம் அனுப்புனே, அதுக்கு ஏதாவது பதில் வந்துச்சா அப்படின்னு ஆலிசன் கேக்குறா. அவங்களோட மகனை கொன்னுட்டு இரங்கல் கடிதம் அனுப்புனா எப்படி ஏத்துப்பாங்க அரசி? அவங்களோட கப்பல் படை வேற ரொம்ப விடாப்புடியா இருக்காங்க. அதனால போற தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு ஆலோசனை குழுவினர் சொல்றாங்க. இவங்க இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது அந்த பொடியை நிதியமைச்சர் கிட்ட சேட்டை பண்ணிட்டு இருக்கான். சரி, அவனை குதிரை சவாரி கலைச்சிட்டு போங்க அப்படின்னு ஏகான் பொடியை அனுப்பி வச்சுட்டேன், இப்ப சொல்லுங்கன்னு சொல்றான். அதான் அரசே, ரெனேராவோட கப்பல் படை நமக்கு பெரும் குடைச்சலா இருக்கிறானுங்க. அந்த குடைச்சல் இன்னும் கொஞ்ச நாள்ல அதிகமாகும்னு வேற நினைக்கிறேன். இதுக்காக தான் நான் அவளை அன்னைக்கே கொண்டுலான்னு சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? சரி, இப்ப என்ன பண்ணலான்னு சொல்றீங்க? நாமளும் நம்மளோட கப்பல் படையை வலுப்படுத்தணும் அரசே. வலேரியன் கப்பல் படை அழிக்கணும்னா நமக்கு லானிஸ்டர், ஹைடவர்னு 2 பேரோட கப்பல் படை தேவைப்படும். அதோட அதை வழி நடத்துறதுக்கு புது கப்பல் படை தலைவனும் வேணும். அந்த பொறுப்பை கிரேஜாய் வம்சத்துக்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஆலோசனை குழுவினர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஏமாண்ட் அங்க வரான். பண்றதையும் பண்ணிட்டு வரான் பாருன்னு ஆலிசன் அவன் மேல எரிஞ்சு விழறாளா. ஆனா அவன் அதை கண்டுக்கவே மாட்டான். கிங்ஸ் லேண்டிங்கை தாக்க படைகள் வரணும்னா ரிவர்லாண்ட்ஸை தாண்டி தான் வரணும். அதனால அவங்களை தடுக்கிறதுக்கு ஹேரன் ஹால்ல ஒரு படையை நிறுத்தி வைங்க அப்படின்னு ஏமான் சொல்றான். நிறுத்தி வச்சிருவோம். இந்த ரிவர்லாண்ட் பிரபுக்கள் மட்டும் எனக்கு ஆதரவு கொடுக்கலன்னு வைங்களேன், நானும் என் தம்பியும் சன்ஃபயரையும் வேகாரையும் எடுத்துட்டு போய் அவனுங்களை எரிச்சு சாம்பல் ஆக்கிருவோம். நீ ரெனேரா கிட்டேயும் டிராகன் இருக்கிறத மறந்துட்டு பேசுற ஏகான். நாம மட்டும் இப்ப போற டிராகனை இறக்கணும்னா அதுங்களை இழக்க கூட நேரிடலாம். அதோட வேகார் கிங்ஸ் லேண்டிங்கை பாதுகாக்கிறதுக்கு வேணும். அதனால அவசரப்பட்டு முடிவெடுக்காத அப்படின்னு ஆலிசன் சொல்றா. ஓட்டவும் எதா இருந்தாலும் பொறுமையா பண்ணலாம்னு சொல்றாப்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல கூட்டத்தை முடிச்சுட்டு ஆலிசன் வெளியே வரா. இந்த சகுனி பைய லாரிஸ் அவளுக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கான். ஆலிசன்டோட இப்ப இருக்கிற பனிப்பெண்கள் ஆபத்தை விளைவிக்கலாம்னு சொல்லி ஆளுங்களை மாத்திட்டு தன்னோட ஆளுங்களை போட்டிருக்கிறதா சொல்றான். இவன் இப்பெல்லாம் பண்றது ஆலிசனுக்கு கடுப்பா தான் இருக்கு. இருந்தாலும் சரின்னு சொல்லிடுறா. இன்னொரு பக்கம் தம் மகனோட உடலை தேடி ஸ்ட்ராம்லாண்ட்ஸ் முழுக்க சுத்தி வந்துட்டு இருந்த ரெனேரா சில மீனவர்களோட வலையில டிராகனோட ரெக்க மாட்டிருக்கிறத பாக்குறா. உடனே அவளோட டிராகன் எடுத்துக்கிட்டு அங்க பறந்து வராளா. டிராகனை பார்த்த மீனவர்கள்லாம் அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. டிராகன்ல இருந்து அவசர அவசரமா இறங்கி வந்து வலைய பிரிச்சு பார்த்தவ லூக் போட்டிருந்த உட ரெக்கையில ஓட்டிட்டு இருக்கிறத பாக்குறா. அப்பதான் அவன் உண்மையிலேயே இறந்துட்டாங்கிறது அவளுக்கு புரியுது. அதை நினைச்சு கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரம் கிங்ஸ் லேண்டிங்ல சில மக்கள் அவங்களோட குறைகளை சொல்றதுக்காக மன்னரோட அவைக்கு வராங்க. அதுல ஒருத்தன் தன்னோட ஆடுகள் எல்லாத்தையும் வீரர்கள் எடுத்துக்கிட்டதா முறையிடுறானா. பாவம் பாவரு, பேசாம அந்த ஆடுகளை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு ஏகான் சொல்றான். அப்ப சட்டுன்னு உள்ள புந்த ஓட்டோ, இவன் ஒருத்தனுக்கு திருப்பி கொடுத்தா எல்லாருமே நாளைக்கு வந்து நிப்பாங்க அரசே. ஒருவேளை போர்னு வந்துட்டா டிராகன்ஸுக்கு நிறைய உணவு தேவைப்படும் அப்படின்னு சொல்றான். அதனால ஆடுகளை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஏகானவனை அனுப்பி வச்சிடறான். அடுத்து வந்த ஹியூஜ் ஹேமர்ங்கிற கொல்லன் போர் சூழல் ஏற்பட்டிருக்கிறதால இரும்போட விலையெல்லாம் ஏறிடுச்சுன்னும், அதனால டிராகன்ஸை கொள்ற தேலம்புகளை உருவாக்குறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அந்த அம்புகளை செய்யறதுக்கு முன்னாடியே பணம் கொடுக்க சொல்லி கேட்கிறான். அப்பையும் ஓட்ட உள்ளார பூரா பாக்குறானா. ஆனா ஏகான் அவன் சொல்றதை கேட்காம பணம் கொடுக்கறதா சொல்லிடுறான். இப்படி இந்த அவையில நடக்கிற எல்லாத்தையும் இந்த சகுனி பைய ஓரமா நின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஏகான் அவையில இருந்து கிளம்பணும்னு அவனை தனியா கூப்பிட்டவன், இப்படிதான் அரசே உங்க தாத்தா உங்களுக்கு முன்னாடி இருந்த அரசர்களையும் ஆட்டி வச்சிட்டு இருந்தாரு, இப்போ உங்களையும் ஆட்டி வைக்க பாக்குறாரு அரசே. அவர் அப்படி பண்ணக்கூடாதுன்னா நீங்களே உங்களுக்கான புது வலது கையை தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு மண்டைய கழுவுறான். அதே நேரம் ஓட்டோவுக்காக அவனோட அறையில ஆலிசன் காத்துக்கிட்டு இருக்கா. அவங்க வந்ததும் வராதுமா இந்த பசங்க என் பேச்ச மதிக்கவே மாட்டானுங்கப்பா, அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க என்னோட பேச்ச கேட்காததாலதான் அவனுங்களும் மதிக்க மாட்டானுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறா. இங்க பாருங்கப்பா, ஏகான் இந்த போர் ஆரம்பிச்சாலும் அதை வழி நடத்தி நாம தான் வெற்றி அடைய வைக்க வேண்டியதா இருக்கும். அதுக்குன்னு நாமளே போய் போர் ஆரம்பிக்கணும்னு இல்ல. அதனால பெருசா எதுவும் நடக்கிற வரைக்கும் அவனை போர் ஆரம்பிக்க விடாம ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. அவ சொல்றதெல்லாம் சரின்னு பட்டதால ஓட்டவும் அதுக்கு ஒத்துக்கிறான். இன்னொரு பக்கம் வலேரியன் கப்பல் பட ஒரு சரக்கு கப்பலை சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கப்பல்ல தான் நம்ம வெண்புழு மிசேரியா பதுங்கி இருக்கிறா. அவளை கண்டுபிடிச்ச ஏரிக் நேரா அவளை கொண்டாந்து டேமான் கிட்ட நிறுத்துறானா. அவளை பார்த்தோன்னே டேமானுக்கு செம காண்டாயிடுது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அந்த ஓட்டோ கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு உதவி பண்ணிருப்ப. உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சுல. நீங்கெல்லாம் பெரிய
குடும்பத்துல பிறந்தவங்கப்பா, அதனால உங்களுக்கு பண கஷ்டம் இல்ல. ஆனா நான் அப்படி இல்லையே. அதான் என்னோட வயிற்று பொழப்புக்காக அவருக்கு உதவிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எனக்கும் அந்த ஆளுக்கும் எந்த வித குடுதல் வாங்கலும் இல்ல. அதனாலதான் நானே கிங்ஸ் லேண்டிங்கை விட்டு தப்பிச்சு வந்தேன் தெரியுமா? சரி, உனக்கு அவன் என்ன திட்டம் போட்டிருக்கானாவது ஏதாவது தெரியுமா அப்படின்னு டேமான் கேக்குறான். உனக்கு உதவுற அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியாது டேமான் அப்படின்னு மிசேரியா சொல்லிடுறா. அதுல கடுப்பாகி வெளியே வந்த டேமான் அங்க இருந்த ஏரிக்கா பார்த்து, அவன் நமக்கு துரோகம் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏரிக், அதனால அவளை சிறையில் அடைச்சிரு அப்படின்னு சொல்றான். எனக்கு என்னமோ அப்படி தெரியல அரசேன்னு அவன் சொல்றானா. நீயும் உன்னோட துரோகி சகோதரனும் அந்த ஓட்டோ அரியணையை கைப்பற்ற வரைக்கும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. உனக்கு எப்படி யாரு துரோகம் பண்ணுவா பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். உனக்கு மட்டும் உண்மையிலேயே விசுவாசம் இருந்துச்சுன்னா நீ அன்னைக்கே அந்த ஏகானை கொண்டு இருப்ப. அதை மட்டும் பண்ணியிருந்தனா இது எதுவுமே நடந்திருக்க தேவையில்லையே. நான் அரச குடும்பத்தை பாதுகாப்பான்னு உறுதிமொழி எடுத்தவன் அரசே. அதனாலதான் அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கும் போது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஏரிக் சொல்றான். அதை கேட்ட டேமான் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்ப லூக்கோட துணி எடுத்துக்கிட்டு ரெனேரா டிராகன் ஸ்டோனுக்கு திரும்ப வராங்க. அங்க இருக்கிறவங்க அவளுக்கு இப்ப இருக்கிற நிலைமையை பத்தி சொல்றாங்களா. ஆனா அவ எதையுமே கேட்காம எனக்கு அந்த ஏமாண்டோட தலை வேணும்னு சொல்றா. அதுக்கு என்ன சொல்றதுனே தெரியாம எல்லாரும் நின்றுட்டு இருக்க டேமான் சிறையில இருக்கிற மிசேரியாவை பார்க்க வரான். நீ கிங்ஸ் லேண்டிங்கை விட்டு வெளியே வந்தனா கண்டிப்பா உள்ளார போறதுக்கும் உனக்கு ஏதாவது ஒரு வழி தெரிஞ்சிருக்கும். அந்த வழியை மட்டும் சொல்லு, நான் உன்னை விடுவிச்சிடுறேன் அப்படின்னு டேமான் சொல்ல மிசேரியாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவனுக்கு ஒரு வழி சொல்றா. இந்த நேரத்துலதான் ஜக்காரிஸ் டிராகன் ஸ்டோனுக்கு திரும்ப வரானா. தன்னோட அறையில தனியா உட்கார்ந்துருக்க ரெனேரா கிட்ட வந்தவன் கிரீகன் ஸ்டார்க்கும் வேலும் ஆதரவு தரதா சொல்லி இருக்கிறதாவும் வேல் அவங்களோட பாதுகாப்புக்காக ஒரு டிராகனை கேட்டிருக்கிறதாவும் சொல்றான். அதை அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே தம்பி செத்ததை நினைச்சு கலங்குறானா. ரெனேராவும் அவனை கட்டி பிடிச்சி கண்ணீர் வடிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து லூக்கோட நினைவா இருக்கிற பொருட்களை போட்டு எரிச்சு அவனோட ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக்கிறாங்க. அதே நேரம் கிங்ஸ் லேண்டிங்ல இருக்கிற கோயிலுக்கு வந்த ஆலிசன்ட்டும் லூக்கோட ஆன்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறா. அந்த சமயத்துல மிசேரியா சொன்ன மாதிரியே ஒரு படகுக்காரன் உதவியோட டேமான் கிங்ஸ் லேண்டிங்க்கு வந்து சேர்றாங்க. அவனுக்கு விசுவாசமா இருந்த பிளட்டுங்கிற காவலாளிக்கு பணத்தை கொடுத்து உள்ளார வந்தவன் அவனை வச்சே ஏமாண்டோட கதையை முடிக்கிறதுக்காக சீஸுங்கிற எலி பிடிக்கிறவங்க கிட்ட உதவி கேட்கிறான். இந்த சீஸ் எலி பிடிக்கிறவங்கிறதால அவனுக்கு அரண்மனையோட எல்லா ரகசிய வழிகளும் தெரியுமா. அதனாலதான் அவன் கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து உதவி கேட்கிறான். அதோட ஏமான் கதையை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய காசு தரதாவும் சொல்றான். சீஸும் அதுக்கு ஒத்துக்கிட்டு காசை வாங்கிக்கிறான். ஒருவேளை ஏமான் கிடைக்கலனா என்ன பண்றதுன்னு கேக்குறானா. ஏதாவது பண்ணி ஒரு இளவரசனோட தலையை கொண்டு வான்னு டேமான் சொல்றான். இந்த நேரத்துலதான் ஏமாண்டும் கோலும் ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. கிங்ஸ் லேண்டிங் இருக்கிற கிரவுன் லேண்ட் எதிரிகளோட கைக்கு போயிடக்கூடாதுன்னா வேகாரியும் வீரர்களையும் வச்சு அதை பலப்படுத்தணும்னு ஏமான் சொல்றான். அதுக்கு ரோஸ் பி ஸ்டோக் ஒருத்துங்கிற 2 கோட்டைகளை பயன்படுத்தலான்னு இந்த திட்டத்தை பத்தி அரசர்கிட்ட தனியா பேசி அவரோட அனுமதியை பெறலான்னு கோல் சொல்றான். அடையாம்பா, என் தாத்தனும் எங்க அம்மாவும் தான் போற ஆரம்பிக்க கூடாதுன்னு எங்க அண்ணனை கட்டி போட்டு வச்சிருக்காங்களே. எங்க அம்மா அரியணை என் அண்ணனுக்கு கொடுத்த பேர்னு சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஆனா என்னமோ நான் லூக்க கோணதாலதான் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு என்ன கரிச்சு கொட்டிட்டு இருக்கிறாங்க. சண்டைன்னு வந்ததுக்கு அப்புறமும் எதிரி மேல எதுக்காக இவ்வளவு கருணை காட்டுறாங்கன்றதுதான் எனக்கு சுத்தமா புரியல. ஏன்னா உங்க அம்மா நல்லவங்க, தெரியாதனமா ரெனேராவோட வலைக்குள்ள சிக்கிக்கிட்டாங்க. அதனாலதான் இந்த அரசியல் ஆட்டத்தெல்லாம் அவங்க பண்ண வேண்டியதா இருக்குது அப்படின்னு கோல் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த ஓட்டோ என் பேரங்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி கோல் அங்க இருந்து போக சொல்லிடுறான். இங்க பாடுறா பேராண்டி, மன்னரும் அவரோட வலது கையும் இல்லாம இந்த மாதிரி திட்டம் போடுறதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. சூடா இருக்கிறவங்க எழறத்தவும் உன்னை துடிக்க வைக்கிறதுன்னு எனக்கு புரியுதுடா. ஆனா எதா இருந்தாலும் ஆறாமரா செஞ்சாதான் வெற்றி கிடைக்கும். நீ உன் அண்ணனை விட தெளிவானவன், அதனால எதா இருந்தாலும் யோசிச்சு செய் அப்படின்னு ஓட்டோ ஏமாண்டுக்கு அறிவுரை சொல்றான். அந்த சமயத்துல தாங்க அந்த பிளட்டுக்கு எலி பிடிக்கிறவன் மாதிரி வேஷம் போட்டு விட்டு சீஸ் அவனை சுரங்கப்பாதை வழியா அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு வரான். இந்த நேரத்துல எல்லாரும் தூங்கி இருப்பானுங்கன்னு தைரியமா உள்ளார வரானுங்க. ஆனா அரசவையில அரசனும் அவன் நண்பர்களும் அரியணையிலேயே உட்கார்ந்து சரக்க போட்டுட்டு இருக்கிறானுங்க. எதுவும் பேசாம வாப்பா மோடா குடி குடிச்சிட்டு பயங்கர போதையில இருக்கிறானுங்க, அதனால நம்மளை கண்டுக்க மாட்டானுங்க அப்படின்னு சொன்ன சீஸ் முன்னாடி போக பிளட்டும் பின்னாடியே வரான். 2 பேருமா சேர்ந்து அறைகளுக்குள்ளார போற சுரங்க பாதை கிட்ட வந்துடுறானுங்க. இனி நீயே போய் இளவரசனை கண்டுபிடிச்சு கொண்டுங்கப்பா அப்படின்னு சீஸ் சொல்றான். என்னடா விளையாடுறியா அப்படின்னு அவனோட சொக்காவை பிடிச்ச பிளட்டு ஒழுங்கா என்ன மேல அழைச்சிட்டு போய் வேலையை முடிக்கிற வரைக்கும் என் கூட இருக்கிற, இல்ல அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுறானா. சரின்னு அவனும் ஏமாண்டும் ஓட்டவும் பேசிட்டு இருந்த அறைக்கு அவனை அழைச்சிட்டு வரான். ஆனா அங்க யாருமே இல்ல. இங்க இல்லனா கண்டிப்பா அவங்களோட அறைக்கு தான் போயிருப்பாங்கன்னு சீஸ் சொல்ல இந்த பிளட் பையன் அங்க இருந்த காசெல்லாம் எடுத்து சட்டைக்குள்ள போட்டுக்கிட்டு அடுத்த அறைக்கு போறான். அப்ப அவனும் ஒரு பணிப்பெண் பாத்துடுறான். அவ புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிறதால அவளுக்கு அவன் அடையாளம் தெரியல போல. எலி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கம்மா அப்படின்னு அவன் சொன்னோன்னே இவளும் நம்பிட்டு அமைதியா அங்கிருந்து போயிடுறா. அவ போன கொஞ்ச நேரத்திலேயே கத்தி எடுத்துக்கிட்டு பிளட் வெளியே வரானா. அங்க ஒரு அறையில சீஸோட சத்தம் கேக்குது. என்னன்னு வந்து பார்த்தா அந்த சீஸ் பைய அரசி ஹெலனாவோட கழுத்துல கத்திய வச்சிருக்கான். டேய், இவ கழுத்துல ஏன்டா கத்திய வச்சிருக்கிற? நம்மளால பெரிய இளவரசனை கொல்ல முடியாது போலப்பா, அதனால இந்த குட்டி இளவரசனை கொண்டுறலாம்
அப்படின்னு சீஸ் சொல்ல அதுவும் சரிதான பிளட்டும் படுக்கைய பாக்குறானா அங்க 2 குழந்தைங்களும் படுத்திருக்கிறாங்க. டேய் இதுல யாரா பையன் அப்படின்னு பிளட் கேட்க ஒழுங்கா உண்மையை சொல்லடின்னு சீஸும் கேக்குறான். என் செயினை வேணா எடுத்துக்கோங்க, தயவு செஞ்சு எங்களை உயிரோட விட்டுடுங்க அப்படின்னு ஹெலனா அவனுங்க கிட்ட கெஞ்சுறா. ஆனா இந்த பிளட் பைய செயினையும் புடுங்கிக்கிட்டு ஒழுங்கா குழந்தை அடையாளம் காட்டலனா 2 பேரையும் கொன்னுடுவான்னு மிரட்டுறானா. அவ வேற வழி இல்லாம பையனை அடையாளம் காட்டுறா. அரியணையோட வாரிசை காப்பாத்துறதுக்காக அவன் மாத்தி பொண்ணு அடையாளம் காட்டுறாளோன்னு பிளட்டுக்கு சந்தேகம் வருது. அப்ப அவளோட மூஞ்ச உத்து பார்த்த சீஸா உண்மையதான் சொல்றானா. 2 பேருமா சேர்ந்து தூங்கிட்டு இருக்கிற குட்டி இளவரசனை கொல்ல ஆரம்பிச்சிடறானுங்க. அந்த கேப்ல ஹெலனா பொண்ணை தூக்கிட்டு ஆலிசனோட அறைக்கு வரா. அங்க கோலோட கசமுசா பண்ணிட்டு இருந்த ஆலிசன் பதறிடுறா. என்னடி ஆச்சுன்னு கேட்டதுக்கு இளவரசனை கொன்னுட்டாங்கம்மான்னு ஹெலனா சொல்றாளா. ஆலிசனுக்கு பக்குன்னு ஆயிடுது. இது வரைக்கும் அரியணைக்கானதா இருந்த ஆட்டம் கருப்பு அணி குழந்தைய கொன்னதால டிராகன்ஸோட ஆட்டமா மாறப்போகுது. அது எப்படிப்பட்ட ஆட்டமா இருக்க போகுதுங்கிறத அடுத்த ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை வரப்போற எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட நோட்டிஃபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.